ஆண்டவராகிய இயேசு நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். இந்த புதிய மாதத்தை கர்த்தர் காண உதவி செய்ததற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை நம்மை நடத்துவதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்கிறான், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்குது என்று. அதே போல இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், சங்கீதம் 91:14 வசனம், அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். இந்த 91 சங்கீதம் is the greatest possession for the saints. பரிசுத்தவான்களுடைய ஒரு உடைமை சொத்து என்று சொல்லலாம். இந்த 16 வசனங்களும் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில தியானிக்க அதை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு புதிய பாதுகாப்பை நமக்கு தருவார். ஆண்டவர் இந்த 91 சங்கீதத்துல நிறைய ஒரு அஷூரன்ஸ் கொடுத்திருக்கார் அவரோட ப்ரொடெக்ஷனுக்காக. த அஷூரன்ஸ் ஆஃப் காட்ஸ் ப்ரொடெக்ஷன் என்னன்னா, உன்னதமானவரின் மறைவு, சர்வ வல்லவரின் நிழல், அவர் சிறுகளாலே இவனை மூடுவார், அவர் செட்டையில் அடைக்கலம் புகுவாய் அப்படின்னு பார்த்தா, உன்னதமானவரே நமக்கு அடைக்கலம். அவர் நாம் தூதர்களை அனுப்பி விடுவிப்பது வேற, அவரே நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அப்படி என்றால் இந்த 91 சங்கீதத்தை ஒவ்வொருவரும் மனப்பாடம் பண்ணி ஒவ்வொரு நாளும் அதை நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். இந்த 14ஆம் வசனம் என்ன சொல்கிறது என்றால், அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். He has set his love upon me. அப்படின்னா that's a choice. உலகத்தையும் நேசிக்கலாம், ஆண்டவரை நேசிக்கலாம். ஆனா யார் அதை சூஸ் பண்ணி ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன். அப்படின்னா இயேசு அறியாத எத்தனையோ ஜனங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இல்லையா, அவங்க எல்லாம் பாதுகாக்கிறாங்களே, அது எப்படி அப்படின்னு நீங்க கேட்கலாம். வசனம் சொல்கிறது, நல்லோர் மேலும் பொல்லோர் மேலும் பொல்லாதவர்கள் மேலும் தேவன் மழையை பெய்ய பண்ணுகிறார் அப்படின்னு இருக்குது. அதனால ஆண்டவர் இதுல விசேஷமா சொல்றது என்னவென்றா, நீ என்ன நேசிச்சா நான் உன்னை விடுவிப்பேன். அப்படி என்றால் ஆண்டவரை நம்ம எப்படி நேசிக்கணும், அது எதை விரும்புகிறார் என்றால், மத்தியில சொல்லப்பட்டிருக்கல, உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு பலத்தோடு, உன் முழு சிந்தையோடு நீ அன்பு கூற வேண்டும். அப்படின்னா என்ன ஆண்டவர் விரும்புறாரு, அவரை முழுமையா நேசிக்கணும். அந்த அன்பை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படின்னா அந்த அன்பை நம்ம எப்படி காட்ட முடியும், எப்படி ஆண்டவர்கிட்ட நம்ம வாஞ்சியா இருக்க முடியும் அப்படின்னா, அவருடைய சமூகத்தை எப்போதும் வாஞ்சிக்கணும். ஸ்பெண்டிங் டைம் அலோன் வித் காட், தேவனோடு தனித்து நேரத்தை செலவழிக்க வேண்டும். இரண்டாவது, வேதத்தை வாசிக்கணும். என்னோடு பேசுங்க ஆண்டவரே என்று தாகத்தோடு வாசிக்கணும். மூன்றாவது, அவரோடு நாம் பேசணும். என்னோடு பேசுங்க, நான் உம்மோடு பேசுவேன், நீங்க என்னோடு பேசணும். என்னை பற்றி என்ன நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க, நான் எதுல மாறணும், நான் எதுல இன்னும் நான் வளரணும், என்னோட பேசுங்க ஆண்டவர் என்று இருதயம் தாகத்தால் அப்படி ஏக்கத்தோடு அவரிடத்துல வரணும். அந்த வார்த்தையை தியானிக்கணும். எப்பொழுதும் என்ன வேலை இருந்தாலும் வார்த்தையை தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதிகாலை எழுந்து வேதத்தை வாசிச்சா ஒரு வசனமாவது நம்ம இருதயத்தை அதை அசை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் ஆண்டவரை அடோர் பண்ணணும். அவரை எவ்வளவு நல்லவர் என்று அவரை என்ன செய்யணும், ரசிக்கணும், அவரை உயர்த்தணும், அவரை ஆராதிக்கணும். எதை பார்த்தாலும், ஒரு மரத்தை பார்த்தாலோ, வானத்தை, சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை, உலகத்துல பல பகுதிகளை பார்த்தாலும், பல மனுஷர்களை பார்த்தாலும் தேவனை அடோர் பண்ணா, எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு அழகாக இவ்வளவு காரியங்களாம் செஞ்சிருக்கிறீங்கன்னா, நீங்க எனக்காக ஆயத்தம் பண்ணின ஒரு வீடுன்னு சொல்லிருக்கீங்களே, அது எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும், நீங்க எவ்வளவு அழகானவர் ஆண்டவர் என்று அவரையே ரசிக்க தோணும். உலகத்துல நம்மை கவர்ந்து இழுக்கக்கூடிய 1000 காரியங்கள் இருந்தாலும் அதெல்லாம் நமக்கு அதுல இன்ட்ரெஸ்டே வராது, வெறுப்பா இருக்கும். ஆனா ஆண்டவரை நினைச்சா மனசுல எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு பியூட்டிஃபுல் காட், வண்டர்ஃபுல் காட் அப்படின்னு சொல்லிட்டு அவரையே என்ன செய்ய முடியும், அவரை ரசிக்க முடியும். இன்னொன்று, அவர் சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே, இன்னும் என்ன நான் அர்ப்பணிக்கிறேன், இன்னும் நான் உண்மை முழுமையா நேசிக்க எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு நமக்கு இருக்கிறத தியாகம் பண்ணி ஆண்டவருக்காக கொடுக்கறதுல அந்த அன்பை வெளிப்படுத்த முடியும். யாராவது பார்த்தா ஆண்டவர் பற்றி சொல்லணும் அப்படின்னு ஒரு வாஞ்சை உண்டாகும். அப்படி என்றால் ஆண்டவர் மேல வாஞ்சா இருந்தா நேரத்தை செலவழிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், அவர் நம்மோடு பேசணும், நாம் அவரோடு பேசணும், அவரை தியானிக்கணும், அவரை ரசிக்கணும், அவரை பற்றி மற்றவங்கிட்ட சொல்லணும். நமக்கு கிடைக்கிற கொஞ்ச நேரம் இருந்தாலும் அந்த நேரத்தை அவரோடு செலவழிக்க நம்ம உள்ள ஏங்கும். அதனால்தான் தாவீது சொல்றான், தேவனே அதிகாலமே உம்மை தேடுகிறேன்,
வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான இந்த நிலத்துல என் ஆத்துமா உண்மையிலேயே ஜீவனுள்ள உண்மையிலேயே தாகமா இருக்குது என்று அவனுடைய ஏக்கத்தை சொல்றார். காலையில எந்திரிச்ச உடனே நம்ம மனசுல என்ன தாட் வருது, அதுதான் நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃபோட மெஷர்மெண்ட். அதை நம்ம பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். எந்திரிச்ச உடனே அப்படியே த குட்னஸ் ஆஃப் காட் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை சொல்லிக்கிட்டே கண்களை விழிக்க வேண்டும். அப்படி என்றால் ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்துல நீ வாஞ்சா இருந்தா நான் உன்னை விடுவிப்பேன். எத்தனை காரியங்கள்ல கர்த்தர் விடுவிப்பார். ஒரு சில உதாரணத்தை பார்க்க போகிறோம். யோசுவா சொல்கிறான், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்படின்னா யோசுவா ஒரு பெரிய யுத்த வீரன் தான். ஆனா அவனுக்குள்ள ஒரு வாஞ்சை என்ன தெரியுமா, குடும்பம் முழுவதுமாய் தேவனை தான் சேவிக்கணும். அவன் பெற்ற யுத்தத்துல பெற்ற விக்டரிஸ அவன் தியானிக்க விரும்பல, கர்த்தரையே சேவிப்போம். அந்த டிசிஷன் அவன் எடுத்தனால்தான் யோசுவாவின் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 5 எமோரியர் ராஜாக்கள் அவனுக்கு விரோதமா யுத்தம் பண்ண வராங்க. அப்ப யோசுவா ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணும்போது, நீ கவலைப்படாத, கலங்காமல் இருந்து சொல்லிவிட்டு யுத்தம் ஆரம்பிக்குது. அந்த யுத்தத்துல பாத்தீங்கன்னா அந்த 5 ராஜாக்களும் அவங்க தோற்கடிக்கப்பட்டு ஓடும்போது வானத்திலிருந்து பெரிய கற்களை ஆண்டவர் கீழே போட்டு அவங்கள கொல்றாரு. அது மட்டுமல்ல, யுத்தம் மும்முரமாகி கொண்டிருக்கும் பொழுது, ஏன்னா 5 ராஜாக்கள், இங்க யோசுவா ஒரு சிறு கூட்டம் தான். இந்த 5 ராஜாக்களை அழிக்க வேண்டும் என்றால் டைம் வேணும். அதனால அழகா பாருங்க, முதல்ல அழகா சொல்லப்பட்டிருக்குது யோசுவாவில். யோசுவா முதல்ல கர்த்தர்ட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் சூரியனையும் பார்த்து சந்திரனையும் பார்த்து, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயின் பள்ளத்தாக்கி மேல் நில்லு அப்படின்னு கட்டளையிடுறான். அப்படியே நின்றது. எவ்வளவு நாள் நின்றது? ஒரு பகல் முழுதும் ஏறக்குறைய சூரியன் அஸ்தமிக்காம அப்படியே நின்றதான். நம்ம விஞ்ஞானிகள் நமக்கு இப்ப இருக்க தற்காலத்தை என்ன சொல்லணும்னா, சூரியன் அதே இடத்துல தான் இருக்குது, பூமி தான் சுற்றி வருது அப்படின்ட்டு தான் நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் அவரை நேசிக்கிறவர்களுக்கு செய்யற காரியங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்டது. ஏனென்றா எல்லாவற்றையும் உருவாக்கின அவர், எல்லா ஆளுகையும் அதிகாரம் உடையவர் அவர். எதையும் மாற்ற முடியும், எதையும் நிறுத்த முடியும். எந்த காரியத்தையும் தன் பிள்ளைகளுக்காக அவர் செய்வார். அவனுடைய சொல்லை கேட்டு செஞ்சது போல இதுவரை நடக்கவே இல்லை. அப்படி என்றால் யோசுவாவினுடைய ஒரு விடுதலைக்கு வெற்றிக்கு காரணம் என்ன? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். பிரியமானவர்களே, ஒரு தீர்மானம். நான் மட்டுமல்ல, என் குடும்பம் முழுவதும் ஆண்டவர் கூட வரணும். நான் குடும்பமாய் தேவனை ஆராதிக்கணும். அதிகாலையில் எழுந்து ஆராதிக்கணும். இரவு தூங்க போவதற்கு முன்பாக ஆராதிக்கணும். குடும்பம் நமக்கு இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு திருமணமாகாம இருக்கிறாங்க, திருமணமாகியும் பிரிஞ்சிருக்கிறாங்க, சந்தோஷம் இல்லாம சமாதானம் இல்லாம இருக்கிறாங்க. ஆனா நமக்கு ஒரு குடும்பத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த குடும்பத்துல நம்ம ராஜாதி ராஜாவை மகிமைப்படுத்தி குடும்பமாய் அவரை நேசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசிட்ட ஆண்டவர் சொல்றாரு, எரேமியா இங்க வா, நீ போய் ரேகாப் குடும்பத்தார் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் ஆலயத்துக்கு வர சொல்லி அவங்களுக்கு திராட்சை ரசம் குடிக்க கொடு அப்படின்னு சொல்றாரு. அதே போல எரேமியா இந்த ரேகாப் எங்களுடைய குடும்பத்தார் எல்லாம், அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் கூட்டி எல்லாம் ஆலயத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த எல்லாரும் நிக்கிறாங்க. அப்ப அந்த பிள்ளைகிட்ட இந்தாங்க திராட்சை ரசம் குடிங்க அப்படின்னு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க திராட்சை ரசம் குடிக்க மாட்டோம். ஏன் அப்படின்னு எரேமியா கேட்கும்போது, எங்க தகப்பனார் ரேகாப் அவர் சொல்லியிருக்காரு, நீங்க பரதேசியாய் தங்கும் இந்த பூமியில நீங்க சமாதானமா நிலைத்திருக்க வேண்டும் என்றா திராட்சை ரசத்தை நீங்க குடிக்க கூடாது என்று கட்டளை இருக்காங்க. அதை விதைக்கவும் கூடாது, அதை பயிரிடவும் கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்நாள் வரைக்கும் நாங்க அதை பாதுகாத்து கொண்டிருக்கிறோம், காத்து கொண்டிருக்கோம் என்று சொன்னார்கள். அப்படின்னா ஒரு மனுஷனுடைய ஒரு சொல்ல அந்த குடும்பம் முழுவதும் கேக்குது. சின்ன பிள்ளைங்க இருந்திருப்பாங்க, பெரியவங்க இருந்திருப்பாங்க, உலகத்துல எல்லாரும் திராட்சரசம் குடிப்பாங்க. இந்த பிள்ளைங்க பார்த்தா பிள்ளைகளுக்கு டெம்டேஷன் வரும், பரவாயில்ல நீ குடிச்சுக்கோ, அப்புறம் நீ புத்தி தெளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லல. அந்த தகப்பனார் சொன்ன அந்த கட்டளைய ரொம்ப கருத்தா அவங்க கை கொள்ளணும்னு ஒரு டிசிஷன் எடுத்ததுனால ஆண்டவர் அவங்களுக்கு இந்த பலனை கொடுத்தாரு. தகப்பன் சொன்னதை அப்படின்னா நம்முடைய பரம தகப்பன் சொன்ன எத்தனை காரியங்கள்ல இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்றேன்னா, என்னிடத்தில் நீ வாஞ்சா இருந்தால் நான் உன்னை விடுவிப்பேன். ரெண்டாவது பார்க்கும்போது யோசேப் இளம் வாலிபன் தான். ஆனா ஆண்டவர் அவனுக்கு 2 தரிசனத்தை கொடுத்தாரு. அந்த தரிசனம் உள்ளத்துக்குள்ளேயே இருந்தது. அவன் சகோதரர்கள்லாம் அவனை கொல்லணும்னு நினைச்சு குழியில தூக்கி போட்டாங்க. ஆனா தேவனுடைய திட்டம் அந்த நேரத்துல எப்ப குழியில போட்டாங்களோ அந்த நேரத்துல தான் இஸ்மவேலர் வராங்க.
உடனே என்ன பண்றாங்க, அவனை வந்து இஸ்மேலர் கையில விற்று போட்டாங்க. அவங்க எகிப்து கொண்டு போகப்பட்டான். இப்ப யோசேப்புக்கு எவ்வளவு ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை தான். ஆனா அந்த 2 தரிசனம் அவன் மறக்கல. அந்த 2 தரிசனத்துல அவன் தேவன் மேல அன்பு கொண்டிருந்தான். அதனால்தான் அவன் வந்து அங்க எகிப்துல விற்கப்பட்டான். போத்திபார் வீட்டுக்கு வந்தான். எல்லாவற்றிலும் அவன் சிறப்பா செழிப்பா வந்தான். போத்திபார் மனைவி அவனுக்கு ஒரு கன்னியா இருந்தா. அவன் தன்னோடு தவறு செய்ய வேண்டும் என்று அழைத்த போது அவன் சொன்னான், இந்த வீட்டுல ஒன்ன தவிர எல்லாவற்றையும் நான் செய்யலாம், எனக்கு அதிகாரம் இருக்குது. அதனால நீ சொல்ற இந்த காரியத்துக்கு உடன்பட்டு இந்த பொல்லாங்கை நான் செய்தால் என் தேவனுக்கு விரோதமா நான் பாவம் செய்வது எப்படி? அதையும் மீறிக்கிட்டு துணியை பிடிச்சு இழுத்தா தூக்கி போட்டு ஓடி போயிட்டான். எப்படி? தேவனிடத்தில் வாஞ்சா இருந்தா எத்தனை டெம்டேஷன், சோதனைகள் யாருக்குமே தெரியாது, வீட்டுல யாருமே இல்ல, பரவாயில்ல அப்படின்னு இருந்திருக்கலாம். ஆனா தேவன் மேல் ஒரு அன்பு இருந்ததுனால, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள். தேவன் மேல அன்பு இருந்தால்தான் தீமையை வெறுக்க முடியும். விட்டுட்டு ஓடிட்டான். அதனால என்ன ரிசல்ட்? சிறைச்சாலை. நம்ம வாழ்க்கையில கூட நிறைய காரியங்களை நம்ம ஆண்டவருக்காக விட்டு கொடுத்தாலும் ஒன் ஆஃப்டர் அனதர் நிறைய பிரச்சனைகளை பார்க்கிறோம். ஆனா கவலைப்பட வேண்டாம், சிறைச்சாலை நிரந்தரம் அல்ல. அந்த சிறைச்சாலையிலும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். என்றைக்கு அவங்க சகோதரர்களாம் அவனை குழியில தூக்கி போட்டாங்களோ, யோசேப்பு குழியதான் பார்த்திருக்கலாம், ஆனா தேவன் பார்த்து சிங்காசனம். ஆனா ஆண்டவர் மேல யோசேப்பு அன்பு கூர்ந்தபடினாலதான் அவனுக்கு வந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்டுச்சு. ராஜா ஆள் அனுப்பி என்ன செஞ்சான், அவனை வரவழைச்சான். அங்க போய் பார்த்தா சிங்காசனமே அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். அந்த சிறைச்சாலைக்குள்ள யோசேப்பு போயிட்டான்னா சரித்திரம் சொல்லுகிறது, வெளியில வரவே முடியாது. அவ்வளவுதான், அவன் லைஃப் அதோட தான் முடியணும். அது மனுஷனுடைய திட்டம். ஆனா தேவனுடைய திட்டம், யோசேப்பே என் மேல நீ வாஞ்சா இருக்க அப்படின்னால எத்தனை அரசாங்கங்கள், ராஜ்யங்கள், சட்ட திட்டங்கள் உன்னை குழியில போட்டு அல்லது உன்னை சிறைச்சாலையில போட்டு அப்படியே உன் வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் நடக்காது. ஏனென்றால் நான் ஒருவர் உனக்காக இருக்கிறேன். ஏன் தெரியுமா? உன்னோட அன்பை என் மேல நீ வச்ச அப்படின்னால உன்னை எல்லா சூழ்நிலையும் உன்னை விடுவிக்கிறவரா நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படி என்று அந்த நாட்கள்ல எத்தனை பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தாலும் விடுவிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அடுத்தபடியா பார்க்கும் பொழுது, ஒரு 18 வருஷமாய் கூனி, எவ்வளவேனும் நிமிரக்கூடாத ஒரு கூனி, லூக்காவின் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்குது. எவ்வளவேனும் நிமிரக்கூடாத ஒரு கூனி அவ தேவாலயத்தில் இருக்கிறா. அப்ப ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்து வந்து பிரசங்கம் பண்ண போதுனால அவளை பார்த்து அவளை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அவள் மேல கைய வைக்கிறாரு. உடனே அவ நிமிர்ந்து என்ன செய்யறா, அவ வந்து ஆண்டரை மகிமைப்படுத்துறாள். அப்ப ஆண்டர் சொல்ற வார்த்தை என்னென்றால், ஸ்திரியே உன் பலவீனத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கப்படுவேன் என்று சொல்றார். எப்படி அந்த கூனி அந்த ஆண்டவர் அங்க வருவார் அப்படின்னு அவளுக்கு தெரியாது. ஆனா அவளுக்கு ஒரு வாஞ்ச, என்னதான் எவ்வளவேன்னு நிமிரக்கூடாத ஒரு சரீர சூழ்நிலை இருந்தாலும் தேவனை நேசிச்சு அவ ஆலயத்துக்கு வந்தா. சாக்கு போக்கே சொல்லாம. ஒரு தலைவலினா வரமாட்டோம், யாராவது வீட்டுக்கு வந்தா வரமாட்டோம், எனக்கு அப்படி பிஸியா இருக்கு, ஒரு பிசினஸ்னா வரமாட்டோம். ஆனா ஆண்டவர் மேல நம்ம இருதயத்தை வச்சுட்டா, அதுக்கப்புறம் எத்தனை சாக்கு போக்கு பிசாசு கொண்டு வந்தாலும் அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போட்டு ஆண்டவர் நேசிக்க முடியும். அததான் ஆண்டவர் பார்த்தாரு. எவ்வளவேன்னு நிமிர முடியல. அன்னைக்கு இயேசு வந்து சுகம் கொடுப்பார் என்று நினைக்கவும் இல்லை. இயேசு உலகத்துல நடந்த போது சுகத்தை பெற வேண்டும், வஸ்திரத்தை தொட வேண்டும் என்று நிறைய பேர் அவர்கிட்ட தேடி வந்தாங்க. அப்ப கூட ஆண்டவர் வந்து எல்லாருக்கும் சுகத்தை கொடுத்தாரு. அப்படி கூட இந்த ஸ்திரீ வரல. எப்போதும் போல ஓய்வு நாளான போது ஆலயத்துக்கு வந்தா. ஆனா பாருங்க, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். அதுதான் தேவனுடைய வார்த்தை. பாக்குறாரு, அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அந்த கூனி மேல்தான் கர்த்தருடைய கண் பட்டுச்சு. அவளை அழைத்து அவன் மேல கைகளை வைக்கிறார். வார்த்தையினாலே விடுவிச்சிருக்கலாம். சூம்பின கையோட மனுஷனை பார்த்து எழுந்துரு, உன் கையை நீட்டு என்றார். ஆனா இந்த கூனி மேல கைகளை வைத்தார். பிரியமானவர்களே, ஆண்டவர் மேல நம்ம வந்து வாஞ்சிய வச்சிட்டோம்னா விடுதலை மட்டுமல்ல, அவருடைய தொடுதலும் நம்ம மேல இருக்கும். இந்த உலகத்துல எத்தனை பணங்கள் இருக்கட்டும், வசதிகள் இருக்கட்டும், நமக்கு நல்ல புகழ்ச்சி இருக்கட்டும், பேர் இருக்கட்டும், ஆனா அந்த ஹெவன்லி டச்சுக்கு ஈடு இணையாக எதுவுமே கிடையாது. தேவன் என்னை தொட்டார். எவ்வளவு அற்புதமான ஒரு அனுபவம், யோசிச்சு பாருங்க. உடனே
உன் பலவீனத்தினின்று நீ விடுதலை ஆனாய் என்று ஆண்டவர் சொல்ற. இந்த மாதத்துல யார் யாருக்கு என்னென்ன பலவீனங்கள் இருக்குதோ கர்த்தர் விடுவிக்க போகிறார். ஆண்டவர் சமூகத்துல உங்க இருதயத்தை அவருக்கு நேரா திருப்புங்க. உங்க குடும்பத்துல வியாதியா இருக்கலாம், அல்லது உங்களுக்குள்ள ஒரு எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், ஒரு டிப்ரெஷன்ல போயிட்டு இருக்கலாம், கடன் தொல்லையில இருக்கலாம், கணவன் மனைவி உறவுல ஒரு உண்மை இல்லாம இருக்கலாம், எப்போதுமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பிள்ளைங்க கீழ்ப்படியாம இருக்கலாம், பலவிதமான ஒரு சிக்கலான சூழ்நிலை நீங்க கடந்து போயிட்டு இருக்கலாம். ஆனா இதுக்கெல்லாம் ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்கு. நீங்க யார்கிட்டையும் எங்கேயும் போக வேண்டாம். நீங்க உங்க இருதயத்தை ஆண்டவருக்கு நேரா திருப்பி, ஆண்டவரே உங்களுடைய பாதத்தண்டையில வந்திருக்கிறேன், நான் உங்க நேசிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லி உங்க நேசத்தை வெளிப்படுத்துங்க. சீஷர்கள் எல்லாரும் இருக்கும்போது பஸ்கா பண்டிகை முன்பாக சீஷர்கள் எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடும்போது ஒரு ஸ்திரீ என்ன பண்றா, வெளியேற பெற்ற பரிமளத்தை உடைச்சி அவர் சிரசுல ஊத்தின உடனே சீஷர்கள் எல்லாம் முறுமுறுக்கிறாங்க. ஏன் இந்த வீண் செலவு, இதை வித்து தருத்திருக்க கொடுக்கலாமே இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், இவளை விட்டு விடுங்கள், இவள் என்னத்தை மிகவும் அன்பு கூர்ந்தாளே என்று இன்னொரு இடத்துல சொல்கிறார். மகளிர் நாம ஒரு பாவியான ஸ்திரியை பார்த்து சொல்கிறார், இவள் என்னத்து மிகவும் அன்பு கூர்ந்தாளே. ஆண்டவர் அந்த அன்பை தான் எதிர்பார்க்கிறார். இந்த நாள்ல இந்த மாதத்துல ஒரு தீர்மானம் எடுத்து, நானும் என் தேவனும், நானும் என் குடும்பமும் என் தேவனும், அந்த ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள வருவோம். எந்தெந்த காரியங்கள்லாம் மனுஷரால விடுவிக்கப்பட முடியாமல் இருக்குதோ தேவன் விடுவிப்பார். ஒரு காரியத்தையும் நம்மளால விடுவிக்க முடியாது, ஒருத்தரையும் நம்மால் மாற்ற முடியாது. ரொம்ப ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கணவன் மனைவிக்குள்ள, மனைவியோ கணவனையோ கணவன் மனைவியோ மாற்ற முடியாது. ஆனா மாற்றக்கூடிய ஒருவர் இருக்கிறார். உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார். அவரில் வாஞ்சாயிருந்தால் அவர் நம்மை விடுவிப்பார். இந்த நாள்ல ஒரு தீர்மானம் எடுப்போம். எந்த எதிர்பார்ப்பும் இன்றி, ஆண்டவரே நான் என்ன உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறேன். நீங்க அர்ப்பணிக்கும் பொழுது ஒரு விடுதலையை உங்க குடும்பத்துல நீங்க காண்பீங்க. கடைசியாக ஆண்டவர் நம்மை எப்படி விடுவித்தார் தெரியுமா? கலாத்தியர்கள் 1:4 இப்படி சொல்கிறது, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று நம்மை விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்படின்னா இந்த உலகத்துல கட்டப்பட்டிருக்க நம்மளை விடுதலை ஆக்கும்படி ஆண்டவர் எப்படி அவரையே ஒப்பு கொடுத்தார். எப்படி கட்டப்பட்டிருந்தோம்? பாவத்துல கட்டப்பட்டிருந்தோம், அக்கிரமத்துல கட்டப்பட்டிருந்தோம், செத்து கிடந்தோம். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் ஏற்று அவர் நமக்காக மரித்தார், அவர் நமக்காக உயிரோடு எழுந்தார். வசனம் சொல்கிறது, கிறிஸ்துவோடு கூட நம்மையும் உயிரோடு எழுப்பினார் என்று. பிரியமானவர்களே, ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுமா? இந்த உலகத்துல உன்னை விடுதலை ஆக்குவேன் என்று சொன்ன தேவன் பரலோகத்திலிருந்து சொல்லல, இன்று நமக்குள்ளே வாசமா இருக்கிறார். The conscience of the indwelling presence of Christ. எனக்குள்ள தேவன் வசிக்கிறார் என்ற ஒரு உணர்வு நமக்கு இருந்துச்சா இந்த உலகத்துல எல்லா காரியத்தையும் எளிதாய் தாண்டி விடலாம். மனுஷ பலம் அல்ல, எந்த ஒரு காரியம் நமக்கு உதவி செய்யாது. தேவனுடைய பிரசன்னம் ஒன்றுதான். அது எப்படின்னா, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம். அவன் என்னிடத்தில் வாஞ்சாயிருக்கிறபடியா நான் அவனை விடுவிப்பேன் என்று சொன்னவர், வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாத தேவன். நிச்சயமாகவே இந்த நாட்கள்ல ஆண்டவர் துதிங்க. ஆண்டவரே, இந்த பொல்லாத பிரபஞ்சம், இந்த உலகம் சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை. இந்த உலகத்தாருடைய பழக்க வழக்கங்களை நம்ம கை கொள்ளக்கூடாது. அவங்க அப்படி இவங்க அப்படி. Now we are very special people. We are separated unto God. ஆண்டவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் கர்த்தருடைய வழிகளில் நடக்க வேண்டும். நான் உமது வழிகளில் நடக்கும்படி சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்கி காத்தேன் என்று சங்கீதக்காரன் சொல்றான். பிரியமானவர்களே, இந்த நாட்கள் இந்த மாதத்துல இந்த பிரபஞ்சத்தின்படி வாழாம மற்றவங்க வாழ்றபடி அல்ல. நம்மெல்லாம் we are very special people. யாருக்கு ஸ்பெஷல் தெரியுமா? ஹெவனுக்கே நம்ம ரொம்ப ஸ்பெஷல் பீப்புள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையும் ஸ்பெஷலா இருக்கட்டும். ஒன்றை மட்டும் நினைப்போம், என்ன அக்கிரமத்துல பாவத்துல மரித்து கிடந்த என்னை விடுதலையாக்க ஒரு தெய்வம் இந்த உலகத்துல என்னை விடுவித்தார். ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, ஆண்டோட குட்னஸ் சொல்லிக்கிட்டே இருங்க. என்னை விடுதலையாக்கும்படியாய் வந்தவரே அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்குள்ள அந்த அன்பு பெருகும். அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கபடியால் நான் அவனை விடுவிப்பேன். யோசுவாவும் அவன் வீட்டாரும் தேவனை சேவித்தார்கள், கர்த்தர் விடுவித்தார். எப்படி ரேகாபின் குடும்பத்தார் கர்த்தருடைய வார்த்தையை காத்துக் கொண்டார்களோ நாமும் அப்படி காத்துக்கொள்ள வேண்டும். யோசேப்பை கர்த்தர்
எல்லா தீமைக்கும் விலக்கி விடுவித்தார். காரணம், அவன் கண்ட 2 சொப்பனத்தை அவன் மனசுலயே வச்சிருந்து தேவனை நேசித்தபடினால எல்லா தீமைக்கும் விடுவித்தார். ஒரு கூனியான, எவ்வளவேனும் நிமிரக்கூடாத ஒரு கூனியை கர்த்தர் எப்படி விடுவித்தார்? ஏனென்றால் ஆலயத்துல எந்த எதிர்பார்ப்பும் இன்றி தேவனை ஆராதிக்க வந்திருந்தா. எப்படி விடுவித்தார்? இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று அவர் இரத்தத்தை சிந்தி நம்மை விடுவித்தார். இந்த மாதம் முழுவதும் இதை தியானிப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பிதாவே இயேசுவே, இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்துல எங்களுக்கு நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்க இருதயம் முழுவதையும் உமக்காக திறந்து கொடுக்கிறோம். இந்த உலகத்துல எந்த ஒரு காரியத்தின் மேலும் எங்க அன்பை நாங்க வைக்க கூடாது. மனுஷர்கள் மேலேயோ, உறவுகள் மேல, ரிலேஷன்ஷிப்ல, பிசினஸ்ல அப்படிலாம் இருக்கும். ஆனா அது எல்லாவற்றுக்கும் மேலாக ஃபர்ஸ்ட் லவ் உமக்கு தான் ஆண்டவரே. முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு உம்மில் அன்பு கூற எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. உடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் உடைய பிரசன்னத்தை உணர, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் காணப்பட, எங்களுக்கு நீர் கொடுத்த ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக, குடும்பத்துக்காக, ஆரோக்கியத்துக்காக, எங்களுக்கு கொடுத்த நல்ல வாழ்க்கைக்காக, ரட்சிப்புக்காக, அபிஷேகத்துக்காக, நல்ல உடன்படிக்கைக்காக, நல்ல சபைக்காக, நல்ல வார்த்தைகளுக்காக, எங்களுக்கென்று வைத்திருக்க நித்திய ஜீவனுக்காக, நீ மறுபடியும் சீக்கிரமாய் வரப்போவதற்காக ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நன்றி செலுத்தி உம்மில் அன்பு கூற எங்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. உங்க அன்புக்குள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், மறைத்துக் கொள்ளும். எந்தெந்த காரியங்களை விடுதலை இல்லாம ஒரு குடும்பத்துல தத்தளிக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்கு விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். கணவன் மனைவி உண்மை இல்லாம இருக்கிற அனுபவங்கள் விலகட்டும். ஒவ்வொருக்கு இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் விலகட்டும். ஆண்டவரே, தான் மனைவியை விட்டுட்டு இன்னொரு பெண்ணோடு போய் குடும்பத்தை சீரழிக்கிற பொல்லாத ஆவியின் கிரியைகள் குடும்பத்தில் கிரியை செய்யாதபடிக்கு ஆவியானவரே குடும்பத்தை இரத்தத்தில் மறைக்கிறேன். கடன் தொல்லையிலிருந்து விடுதலை உண்டாகட்டும், வியாதியிலிருந்து விடுதலை உண்டாகட்டும், அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்து ஆண்டவரே சந்ததிகள் உருவாகட்டும் ஆண்டவரே. திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகட்டும், படித்து வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கட்டும். எல்லா ஜனங்களும் உண்மை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. உண்மையில் அன்பு கூற ஒவ்வொருக்கும் உதவி செய்யும். எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் வேலையடித்து பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.